ஆண்டும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து ஈடில்லாத அன்பு நாமத்தினாலே ஜெபம் பிளஸ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு இயேசுவே வார்த்தையானவர் என்ற நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்களை ஸ்தோத்திரங்களை தெரிவிக்கிறேன். தொடர்ந்து உங்களை சந்திப்பதில் இந்த டிவி மூலமாய் தேவனுக்கு நான் மகிமை கனத்தை செலுத்துகிறேன். ஆண்டோடைய நாமத்துக்கு தொடர்ந்து மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட நான் உங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையாய் துதிப்பதினால் வருகிற பலன், துதி செய்வதனால் நடக்கிற நன்மைகள், சர்வ வல்லவரை நாம் துதிக்கிறோம், வானத்தையும் பூமியும் படைத்த தேவனை துதிக்கிறோம், உன்னையும் என்னையும் ஜீவ சுவாசம் கொடுத்த ஆண்டவரை துதிக்கிறோம். அதனால நமக்கு கிடைக்கிற பலன்கள் எண்ணற்ற நன்மைகள், ஏராளமான நன்மைகள், அளவிடாமல் நன்மைகள், ஆசீர்வாதங்கள். சகோதரனே சகோதரியே, திரும்பவும் உங்ககிட்ட ஒரு சின்ன ரெக்வஸ்ட் வைக்கிறேன். வெறும் செய்தி நல்லா இருக்குதுன்னு கேட்டு போகாம நீங்கள் அதை கை கொண்டு பாருங்க. கண்டிப்பாக ஆண்டவர் இந்த சாட்சியோடு கூட நான் பகிர்ந்து கொள்ளும் இந்த தேவ செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக, உங்களை பிறருக்கு சாட்சியாக கர்த்தர் அதை வைப்பார். சரி, இந்த நாளில் கர்த்தருடைய வார்த்தை என்ன, கர்த்தருடைய செய்தி என்ன? என் அன்பு சகோதரனே சகோதரியே, இன்னைக்கு இந்த துதியின் மகத்துவம் என்ன, துதி காரியம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தேவனுடைய ஊழியக்காரர்கள் துதிக்கணும். தேவனுடைய ஊழியக்காரர்கள் துதிக்கணும். சகோதரனே சகோதரி, இன்னைக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என்னுடைய கர்த்தருடைய ஊழியக்கார ஜனங்களுக்காக அதிகமாக நான் ஸ்தோத்திரம் பண்ணுறேன். ஊழியக்கார அம்மாவாக இருந்தாலும் சரி, ஊழியக்காரராக இருந்தாலும் சரி, தயவு செய்து நான் உங்களுடைய சகோதரனாய், நான் உங்களுக்கு ஒரு ஆவிக்குரிய ஒரு ஊழியக்காரனாய் என்னை நினைத்து கொண்டு நீங்கள் இந்த துதியை செய்யுங்க. கண்டிப்பாக ஏசப்பா இதனால் உங்களுடைய சபைகளில் மாற்றம் வர என்பதை நான் தேவ பலிபீடத்திலிருந்து உங்களுக்கு சொல்கிறேன். என் அன்பு சகோதரனே சகோதரியே, வேதத்தை பாருங்கள். வேதம் சொல்கிறது, சங்கீத புஸ்தகம் 113 சங்கீதம் 1 வசனம், அல்லேலூயா, கர்த்தருடைய ஊழியக்காரர்களே அவரை துதிங்கள், அவருடைய நாமத்தை துதிங்கள். எப்படியா? அல்லேலூயா, கர்த்தருடைய ஊழியக்காரர்களை துதிங்கள், அவருடைய நாமத்தை துதிங்களாம். அப்போ விசுவாசிகளை துதி துதி என்று சொல்கிற என் அன்பு ஊழியக்காரனே ஊழியக்காரியே, நீ முதல் அதை செய்ய, உன் ஜனங்கள் உன்னை பார்த்து அதை அப்படியே செய்வார்கள். நீ அவங்கள செய் அப்படி என்று சொல்வதற்கு கட்டாயப்படுத்தணும்னு அவசியம் கிடையாது. இன்னைக்கு நான் அநேக ஊழியக்காரரை பார்க்குறேன். அந்த ஊழியக்காரர்கள் நல்ல தேவ மனுஷர்களாய், இன்னைக்கு நல்லா பாருங்க, பிரபலமான ஊழியக்காரன் ஆகணும்னு எல்லாரும் ஆசைப்படுறீங்க. என் பேர் புகழ் வரணும்னு, என்னை 4 ஊர் ஜனங்க பேசணும்னு, 4 சபை ஜனங்கள் பேசணும்னு ஆசைப்படுறீங்க. ஆனால் ஆசைப்படுவது நான் தப்புன்னு சொல்ல, அல்லது ஆசைப்படாதீங்கன்னு நான் சொல்ல. ஆனால் நீங்கள் நடந்து கொள்வ விதத்தில் தான் தேவ ஜனங்கள், விசுவாசிகள் உங்களை தேவனுடைய மனுஷன் என்று, கர்த்தருடைய ஊழியக்காரன் என்று அங்கீகாரம் கொடுப்பாங்க. ஒன்று சொல்லட்டுங்களா? நான் துதிக்காமல் போனால் என் ஜனங்கள் எப்படி துதிப்பாங்க? சொல்லு சொல்லு என் அன்பு சகோதரனே சகோதரியே, கர்த்தருக்கு பிரியமான ஊழியக்காரன் ஊழியக்காரிய, ஜனங்களை போட்டு அவ்வளோ ஃபோர்ஸ் பண்ணுறோம். வீட்டில் சொமாக்குறீங்களா, துதிக்கிறீங்களா இல்லையா? சோத்திர பலி சொல்கிறீங்களா இல்லையா? என் அன்பு சகோதரனே சகோதரியே, நான் ஆண்டவருக்கு மகிமையாக சொல்கிறேன். தெலுங்கு, இந்தி, மலையாளம், இங்கிலீஷ், தமிழ், இத்தனை லாங்குவேஜ்லையும் சபையில் ஸ்தோத்திர பலி புஸ்தகம் வாங்கி வச்சிருக்கிறேன். ஏன் தெரியுங்களா? எனக்கு மொழி தெரியாத, நீ வச்சிருக்கிற மொழியில் எனக்கு சொல்ல வராதுன்னு நீ சொல்லக்கூடாதுல்ல, அதுக்காக நீ இந்தியா, இந்த இந்தி ஸ்தோத்திர பலி புஸ்தகம் வச்சுக்கோ. நீ தெலுங்கா, தெலுங்கு ஸ்தோத்திர பலி வச்சுக்கோ. நீ மலையாளமா, இந்த மலையாள ஸ்தோத்திர பலி வச்சுக்கோ. ஓ, நீ இங்கிலீஷ் தான் படிக்க தெரியுமா, இந்த இங்கிலீஷ் ஸ்தோத்திர பலி வச்சுக்கோ. ஏன் சொன்னா, ஏன் இதை செய்யறேன் சொல்கிறேன் சொல்லு, இது என் வியாபாரம் இல்லை, இதில் எனக்கு ஆதாயம் இல்லை. எந்த ஜனமும் தேவனை துதிக்கணும். துதிப்பதினாலே அவங்க குறைகள் போகுது, அவங்க பிரச்சனை போகுது. தெரியுமா? டாக்டர்கிட்ட போனால் சொல்கிறான், டாக்டரு நல்லா தண்ணி குடித்தாலே சார் அதிக வியாதியே வராது சார். அப்போ தண்ணியில் அவ்வளோ ஒரு மருத்துவ குணம் இருக்குன்னு சொல்கிறாரு. அதே போல் நான் கர்த்தருடைய மனுஷனாய் சொல்கிறேன், துதிக்கிறவங்களுக்கு உபத்திரவம், பாடு, கஷ்டம், சண்டை, சச்சரவு வரும், ஆனால் நெருங்காது, ஜெயிக்க முடியாது. கர்த்தர் துதி செய்கிறவங்களுக்கு வெற்றியை கொடுத்து போயிட்டே இருப்பார். கடந்த செய்தியில் தான் சொன்னேன், துதிக்கிறவங்களுக்கு தோல்வி கிடையாது. யோசபாத்தை சொன்னேன், யோசுவாங்கிற தேவ மனுஷனை சொன்னேன். என் அன்பு சகோதரனே சகோதரியே, இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தையை கேட்குற என் அன்பு ஊழியக்காரர்களுக்கு நான் வேண்டிக் கொள்கிறேன், நீங்கள் துதிங்க சகோதரனே. பைபிள் இல்லாத நான் ஒன்று சொன்னால், நீ ஏன்டா பைபிள் இல்லாத சொல்கிறேன்னு சொல்லலாம். வேதத்தை கவனிச்சு பாருங்க. சங்கீதம் 119:1,
கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தான் பாக்கியவான்கள். அதை ஃபர்ஸ்ட் ஊழியக்காரன் செய்யணும், ஊழியக்காரி செய்யணும். என் அன்பு தேவ ஜனமே, வேலை வெட்டி இல்லாதியா 1000 ஸ்தோத்திரங்களை கிறிஸ்துவ தொலைக்காட்சிகளை போட்டுட்டு இருக்கிறாங்க. சொல்லுங்க, 1000 லட்சம் புஸ்தகங்களை அடிக்கிறாங்களே, எதுக்கு சகோதரனே? பணம் சம்பாதிக்கிறதுக்கா? சொல்லுங்க. அதை செய்வர்களுக்கு வெற்றி கிடைக்கும். கர்த்தரை மகிமைப்படுத்தினால் கர்த்தர் அதில் அந்த மகிமையினால் அவளை ஆசீர்வதிப்பார். முதலாவது ஊழியக்காரன் செய்யணும், ஊழியக்காரன் செய்யணும் சகோதரனே சகோதரியே. பாருங்க, அதுதான் சொல்றார். அல்லேலூயா. கர்த்தருடைய ஊழியக்காரர்களே, அவரை துதிங்கள், அவர் நாமத்தை துதிங்கள். நான் சொல்றேன், நீங்க செஞ்சு பாருங்க. அடுத்தது உங்களை பார்த்துட்டு உன் விசுவாசிங்க எல்லாம் செய்யும். ஐயோ, எங்க ஐயாவே ஸ்தோத்திர பலி சொல்றாரு, ஐயோ எங்க பாஸ்டர்மா ஸ்தோத்திர பலி சொல்றாங்க, நம்மள சொல்லணும்னு சொல்லி வரோம். நீங்க போட்டு அவங்கள திணிக்க வேண்டாம், அவங்கள கட்டாயப்படுத்த வேண்டாம். ஏன்னா நீங்க ஒண்ணு செய்யாததை உன் விசுவாசிகள் செய்ய மாட்டாங்க. மெய்ப்பெண் செய்யாதத உன் ஆடுகள் எதுவும் செய்யாது. நீ செய்து பாரு என் அன்பு சகோதரனே சகோதரியே, என் அன்பு கர்த்தருக்கு பிரியமான தேவ ஜனங்களே. சங்கீத புஸ்தகம் 134:1 என்ற வசனத்தை பாருங்கள். அங்க என்ன போட்டிருக்காங்க தெரியுமா? ரா காலங்களிலே கர்த்தருடைய பிரகாரங்களில் இருக்கிற கர்த்தருடைய ஊழியக்காரர்களே, அவரை ஸ்தோத்திரிங்கள். அழகா கனம் பண்றார். ஊழியக்காரங்க எப்படியா? ரா காலம், நேரங்காலம் பார்க்க கூடாது. எங்க அப்பா என்ன கத்து கொடுத்தது என்ன தெரியுமா? இந்த ஊழியக்காரனுக்கு கத்து கொடுத்தது என்ன தெரியுமா? இரவுல முழங்கால் போடுவேன், நடு பகல்ல முழங்கால் போடுவேன், அதிகாலையில் முழங்கால் போடுவேன். எந்த நேரத்தில் நான் முழங்கால் போறதுக்கு என் தேவன் எனக்கு கிருபை பாராட்டி இருக்கிறார். அவருடைய நாமத்துக்கு நான் மகிமையை சொல்கிறேன். என்னுடைய முழங்கால் முடிஞ்சா 2 மணிக்கு வீட்டுக்கு போய் படுப்பேன். திரும்ப சொல்றேன், ஊழியக்காரியே, என்னை மேன்மைப்படுத்துவதுக்கு நான் சொல்ல, என்னை எங்க அப்பா கனம் பண்ணி வச்சிருக்கிறாரு. பல ஊருக்கு என்ன தெரியும், பல மாநிலங்களுக்கு என்ன தெரியும். எதனால? நான் அவரை பிரியப்படுத்துறேன், அவர் சொல்கிற வண்ணமாய் நடக்கிறேன். நான் கர்த்தருடைய ஊழியக்காரனா என்பதை ஜனங்கள் வாயில கேட்க ஆண்டவர் எனக்கு கிருபை கொடுத்திருக்கிறார். நேற்று நடந்த ஆராதனை கூட கர்த்தர் தீர்க்க தரிசனம் பேசினார். மாலை வருவதுக்குள்ள அது நடந்தது. ஆராதனை முடிவதுக்குள்ள எழுந்து சாட்சி சொல்றாங்க. ஏன்? தேவனுக்கு பிரியமான ஊழியக்காரனா இருக்கணும். அப்ப ஜனங்க உங்களை கனம் பண்ணுவாங்க. என் அன்பு சகோதரனே சகோதரியே, அங்க போட்டிருக்கிறாரு சங்கீதம் 134:1 ரா காலங்களில் கர்த்தருடைய பிரகாரங்கள் நிற்பாங்களாம். திடீர்னு ஒரு 12 மணிக்கு ஒரு ஃபோன் வரும், 1 மணிக்கு வரும், நைட்டு ராத்திரியில. அப்ப என்ன தெரியுங்களா? அந்த ஃபோன் எடுத்துட்டு ஆலயத்துல நிற்பேன். எசப்பா இந்த வயிற்று வலி போகணும், இந்த ஜுரம் போகணும், எசப்பா இந்த பிரச்சனை போகணும். அதுதான் எந்த நேரங்களில் தேவ சமூகத்தில் நிற்கிற ஊழியக்காரன். என் அன்பு சகோதரனே சகோதரியே, நான் செய்யாத ஒன்றை என் ஜனங்கள் செய்யணும்னு நினைச்சா அது நீதி இல்லை, நியாயம் இல்லை. நான் செய்வதை ஏசப்பா சொன்னாரு. கவனித்து பாருங்கள். யோவான் என்ன சுவிசேஷ புஸ்தகம் 12:14 என்ற வசனத்தை பாருங்கள். நான் என் பிதாவினிடத்தில் போகிறபடினால் என்னை விசுவாசிக்கிறேன் எவனோ நான் செய்த கிரியைகளும் தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளை செய்வானா. ஏசப்பா ஏதாவது மறைச்சிட்டு போனாரா, ஒழிச்சிட்டு போனாரா? நான் கடவுள், நான் செய்வதை போல நீங்க செய்யக்கூடாது, என்னை விட நீங்க ஒரு படி கம்மியா செய்யணும். இனிக்கும் என் தேவ சமூகத்தில் சொல்றேன், எனக்கு ஆண்டவர் 4 உடன் ஊழியர்களை கொடுத்திருக்கிறாங்க. என் ஊழியக்காரர்களுக்கு நான் ஜெபித்து கொண்டிருக்கிறேன். என்ன ஜெபிக்கணுமா? என்னை பார்க்கல அதிகமாக தேவன் அவங்களை பயன்படுத்தணும். வல்லமையா எலிசாவை போல நானும் கேட்கிறேன், ரெட்டிப்பான வரங்களை. எலியா சொல்லி ஜெபிக்கல, என்னுடைய சீசனுக்கு ரெட்டிப்பான வரங்களை கொடுங்கன்னு. ஆனால் தன் சீசன் கேட்டார், எலிசா கேட்டார், எலியாவுடைய ரெட்டிப்பான வரங்கள் எனக்கு வேணும்னு. அதே போல நானும் கூட என் சகோதரனே சகோதரியே, எனக்கு உண்டாயிருக்கிற உடன் ஊழியர்கள் என்னை பார்க்கல அதிகமாக தேவன் அவங்களை கனப்படுத்தணும். நான் ஏதோ பொய்க்குன்னா சொல்கிறேன், ஏதோ டிவிக்கு முன்னாடி சொல்ல நினச்சிக்காத. என்னை சோதித்துப்பார், ஆராய்ந்துப்பார், என்னை குறித்து யார் இடத்துல அது கேட்டுப்பார். என் அன்பு சகோதரனே சகோதரியே, ஆண்டவருக்கு மகிமை உண்டாட்டும். வேதத்தில் பாருங்க, எபிரியர் 9:6, வெளிப்படுத்தின சுவிசேஷம் 7:15 அங்கே போட்டிருக்கிறாங்க, இரவும் பகலும் தேவனுடைய சந்ததியில் இருக்கிற ஊழியக்காரர்கள் தேவனுடைய பிரகாரங்களே தேவனுக்கு சித்தமானவைகளை செய்வார்களாம். அதில் ஃபர்ஸ்ட் சித்தம் தெரியுமா? ஸ்தோத்திரம் பண்ணுங்க, துதி செய்யுங்க. இந்த 15-16 வருஷம் ஏறக்குறைய ஒரு நாளைக்கு நான் 1000 ஸ்தோத்திரங்கள் சொல்லியிருப்பேன்னு வச்சுங்களேன். சரி, ஒரு சிம்பிளாக ஒரு கணக்கு சொல்கிறேன், இது தேவனுடைய மகிமைக்கு என்று சொல்கிறேன். இதை கேட்டு நீங்கள் ஒரு இம்ப்ரெஸ் ஆகுங்க, ஒரு உற்சாகம் ஆகுங்க. உங்களை சோர்வடைவதுக்கு நான் சொல்ல, நீங்கள் விலகி போவதுக்கு சொல்ல, உங்களை உற்சாகப்படுத்துறதுக்கு சொல்கிறேன். வருஷத்துக்கு 365 நாள் சகோதரனே சகோதரியே, அதில்
நீங்கள் 265 நாள் எடுத்துருங்க. வெறும் 100 நாள் நான் ஸ்தோத்திர பலி சொல்லியிருக்கேன்னு வச்சுங்க. 1000 × 100 எவ்வளோ நினைக்கிறீங்க? என் அன்பு சகோதரி, அன்பு சகோதரியே, இப்படி நான் 16 வருடங்களாய் ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கிறேன். நான் ஜஸ்ட் ஒரு அப்ராச்மெண்ட்டாக சொன்னேன். 100 நாள் நான் முழங்கால் போடுறவன் இல்லை, 100 நாள் துதிக்கிறவன் இல்லை. நான் அதை சொல்ல விரும்பல. ஜஸ்ட் ஒரே ஒரு பாயிண்ட் உங்களுக்கு சொல்கிறேன். ஆண்டவரை துதிக்க 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 அவருடைய மகிமை உன்மேல் விளங்கும். வல்லமுள்ள ஊழியக்காரன் ஆகணும் மட்டும் ஆசைப்படுறீங்க. நானும் அந்த ஊழியக்காரன் மாதிரி ஜெபித்தா ஒரு அற்புதம் நடக்கணும்னு நினைக்கிறீங்க. ஒரு பேய் பிசாசு ஓடணும்னு நினைக்கிறீங்க. நானும் தீர்க்க தரிசனம் சொல்லணும்னு சொல்றீங்க. ஆனால் அதுக்கு என்ன செய்யணுமா? கர்த்தருடைய பிரகாரங்களே தேவனை துதிங்கள், தேவனை துதிங்கள். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, நீ ஆண்டவரை துதிக்க 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 எத்திசையிலும் இருந்து உன்னுடைய சபைக்கு ஜனங்கள் வரும். இன்னைக்கு சபைகளில் குறை என்ன? அந்த சபைக்கு இந்த ஜனம் போயிடுச்சு, அந்த பாஸ்டர்கிட்ட இந்த ஜனம் போயிடுச்சு. ஏன் குறை சொல்றீங்க? மெய்ப்பன் சரியில்லாமல் போனால் தேவன் பெரிய மெய்ப்பனாக இருக்கிறாரு, பிரதான மெய்ப்பனாக இருக்கிறாரு. அவர் ஆடுகளை கொண்டு போய் எந்த மெய்ப்பன் கிட்ட கொண்டு போகணுமோ அங்கே போய் சேர்த்துருவாரு. இதில் பொறாமைப்படுவதுக்கு ஒன்றும் இல்லை. நீ நல் மெய்ப்பனாயிரு, ஆடுகள் மேல் கரிசனை உள்ளவனாயிரு. ஆடுகளுடைய பால் மட்டும் முக்கியம் இல்லை, ஆடு குட்டி போடுவது மட்டும் முக்கியம் இல்லை. ஆட்டினுடைய எல்லா நன்மைக்கும் காரணமாக இருப்பதே ஊழியக்காரன் தான், அந்த மெய்ப்பன் தான். சகோதரனே, சகோதரியே, வெறும் காணிக்கை வந்தா போதும், தசமாக வந்த போதும், இது ஊழியம் இல்லை, இது அழைப்பு இல்லை. என் அன்பு சகோதரனே, சகோதரியே, பிஸ்னஸ் மோட்டிவேஷன் எல்லாம் நம்ம ஊழியத்துக்கு வரக்கூடாது. அப்படி வந்தால் தேவன் உன்னை தள்ளி போடுவார். தேவன் உன் ஜனங்களை, உன்னுடைய ஆடை சின்னாபின்னமாய் ஆண்டவர் தூரப்படுத்துவார், அவரே எடுத்து போடுவார். சகோதரனே, சகோதரியே, ஒரே ஒரு காரியம் தான் உங்களுக்கு சொல்றேன். ஜனங்களை துதின்னு சொல்றதுக்கு முன்னாடி ஊழியக்காரரே நீங்கள் துதிங்கள், ஊழியக்காரியே நீங்க துதிங்க. ஆட்டோமேட்டிக்காக அவங்க செய்வாங்க. ஐயோ எங்க ஐயா செய்யறாருப்பா, இயேசு செய்தார், அதை நமக்கு செய்யணும்னு அடிசுவடுகளை வைத்து போனார். யோவான் 15:13 என்ற வசனத்தை பாருங்கள். 1 பேதுரு 1:21 பாருங்கள். நான் நடந்ததை போல நீங்கள் நடங்கள் என்று என் அடிசுவடுகளை வைத்து போகிறேன், நான் மாதிரியை வைத்து போகிறேன். அப்போ ஆண்டரை போல செஞ்சா தான் ஏன் கனம் கிடைக்கும்? ஊழியத்தில் அவர் ரொம்ப நாள் செய்யல, வெறும் 3.5 வருஷம் தான் ஊழியம் செய்தார். அவர் பூமியில் வாழ்ந்த மாம்சத்தின் வாழ்க்கை 33 வருஷம் தான். ஆனால் அந்த வாழ்க்கை, அந்த ஊழியம், அந்த ஊழியத்தின் முக்கியத்துவம், அந்த ஊழியத்தினுடைய உதாரணத்துவம் இன்னும் எத்தனை ஆயிரம் ஆண்டுகள் வந்தாலும் ஒவ்வொரு ஊழியக்காரனுக்கும் ஒரு பாட புத்தகம். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, பாருங்க, திரும்ப சொல்றேன். சங்கீதம் 113:1, அல்லேலூயா, கர்த்தருடைய ஊழியக்காரர்களே அவரை துதிங்கள், அவர் நாமத்தை துதிங்கள். ரா காலங்களே அவருடைய பிரகாரங்களில் இருக்கிற கர்த்தருடைய ஊழியக்காரர்களே அவரை ஸ்தோத்திரிங்கள். அப்போ நான் செய்கிற காரியத்தை என் விசுவாசிகள் தானா செய்வாங்க. பார்த்தீங்களா? நானும் ஒரு காலத்தில் ஏறக்குறைய 16 வருஷத்துக்கு முன்னாடி கீழே உட்காந்து ஒரு விசுவாசியாக இருந்தேன். இன்னைக்கு தேவன் எனக்கு ஒரு ஊழியக்காரன் என்கிற ஸ்தானத்தை கொடுத்திருக்கிறார். அது மாத்திரம் இல்லை, எனக்கு கீழே ஆண்டு ஒரு 4 ஊழியக்காரர்களை கொடுத்திருக்கிறாங்க. எப்படி நினைக்கிறீங்க? நான் விசுவாசியாக இருக்கும் போதே தேவனுக்கு என்னென்ன செய்யணுமோ, தேவன் விரும்புகிற காரியங்கள் என்ன செய்யணுமோ அதெல்லாம் செய்து வந்தேன். இன்னைக்கு என் அப்பன், என் தகப்பன் என்னை கனப்படுத்தி வச்சிருக்கிறார், பிறருக்கு முன்னாடி ஒரு சாட்சியை வைத்திருக்கிறார். எல்லாம் கன மகிமை ஒருவர் இயேசு ஒருவருக்கே செலுத்துறேன். தொடர்ந்து உங்களுக்காக நான் ஜெபம் பண்றேன், உங்கள் குறைகள் நிறைவாவதாக. அன்பின் இயேசு மகராஜாவே, நீர் ஆசீர்வதித்ததான இந்த நல்ல வேலைக்கு நன்றி அப்பா. இப்போதும் கூட அடியானை தூளும் சாமலுமாய் தாழ்த்துறப்பா. இந்த டிவி மூலமாய், இந்த செய்தி மூலமாய் சில சாட்சிகளை சொன்னேன், சில காரியங்கள் அடியான் செய்வதை சொன்னப்பா. அது என் மேன்மைக்கல்ல, என் பெருமைக்கல்ல, எல்லாம் கன மகிமை என்னை உண்டாக்கினோர், உருவாக்கினோர், என்னோடு கூட இருக்கிற இயேசு ஒருவருக்கு உண்டாகட்டும். அன்பின் ஆண்டவரே, ஊழியக்காரத்தில் இருக்கிற குறைகள் எடுத்து போடுங்கப்பா. என் சகோதரனே, சகோதரியே, இன்னைக்கும் நான் முழங்கால் போடும் போது தேசம் முழுதும் இருக்கிற ஊழியக்காரர்களுக்காக ஜெபம் பண்றேன். குறை சொல்லில, அவங்க நல்லா இருக்கணும், ஆண்டவர் பயன்படுத்தணும், ஆரோக்கியமா இருக்கணும்னு ஜெபம் பண்றேன். ஏசப்பா, இந்த நாளிலும் கூட இந்த ஊழியக்காரர் இடத்துல குறைகளும் பலவீனங்கள் நீங்க எடுத்து போட்டு தேவனுடைய ஊழியக்காரன் என்று பலமாய் நிரூபிக்கத்தக்கதாய் தன் விசுவாசிகள் ஒரு ஊழியக்காரனை விட்டு கொடுத்தாங்கன்னா அந்த ஊழியக்காரன் இடத்துல கொடை இருக்குது. என் அன்பு சகோதரனே, சகோதரியே, அப்பா, இப்போது கூட ராஜா, ஜனங்களுக்கு முன்பாக நாங்கள் உதாரணமுள்ள ஊழியக்காரனா இருக்க உதவி செய்யுங்க. எங்களை உண்டாக்கின, எங்களை உருவாக்கின, எங்களை நடத்துகிற ஆண்டவருக்கு முன்னாடி, பிரதான ஆசாரியனுக்கு முன்னாடி நாங்கள் நல்ல ஒரு உடன் வேலையாட்களாக இருக்க கிருபை செய்யுங்கப்பா. தொடர்ந்து நடத்துங்க, உங்க நாமம் மகிமைப்படுத்துங்க. எல்லா கன மகிமை துதி உமக்கு ஒருவர் கொண்டாட்டும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிற நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். மீண்டும் உடைய தேவ சமூகத்தில் நான் உங்களோடு கூட அவனுடைய வார்த்தையை கொண்டு வருகிறேன். கர்த்தர் உங்களுக்கும் எங்களுக்கும் துணையாக இருந்து நடத்துவதாக. ஆமேன்.